நான் இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி கிடைச்சிருக்குமா. இவ்ளோ பெரிய மேடையில அழைச்சு இன்னைக்கு மரியாதை பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு நீதான் சக்தி காரணம். எல்லா பொண்ணோட வெற்றிக்கும் பின்னாடி ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ அண்ணனோ இல்ல புருஷனோ இருப்பான். என் வெற்றிக்கு பின்னாடி என்னோட மருமக நீதாமா நிக்கிற. பொண்ணு மாதிரி ஒருத்தி எனக்கு மருமகளா கிடைக்க நான் பாக்கியம் பண்ணிருக்கணுமா. நீங்க சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு எப்பவுமே நான் பக்க பலமா இருப்பேன். அழாதீங்க அத்தா, வாங்க அத்தை போலாம். அத்தா எப்ப வந்தீங்க? இந்த புடவையில நான் அழகா இருக்கேனா? நீங்க சொன்ன மாதிரி இந்த புடவை எனக்கு ரொம்ப அழகா இருக்கு அத்தா. இனிமே நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க போறேன். சொல்லுங்க அத்தா, இந்த புடவையில நான் எப்படி இருக்கேன்? நீங்க அன்பா பாக்குறீங்களா இல்ல முறைச்சு பாக்குறீங்களானே எனக்கு தெரியலையா அத்தா. ஏன் அத்தா அடிக்கிறீங்க? ஏண்டி உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா எங்க எல்லார்கிட்டயும் இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லியிருப்ப. பொய்யா? நானா? என்ன அத்தா சொல்றீங்க? நான் என்ன பொய் சொன்னேன்? நல்லா யோசிச்சு பாரு, நீ என்ன பொய் சொன்னு உனக்கே தெரியும். நான் உங்ககிட்ட போய் சொன்னதே இல்ல அத்தா. சொன்னதே இல்ல. நிச்சயமா சொன்னது இல்ல அத்தா. அப்போ டாக்டர் உன்ட்ட சொல்லிட்டு இருந்ததெல்லாம் பொய்யா? எந்த எந்த டாக்டர் அத்தா? கைனகாலஜிஸ்ட் டாக்டர் மகாலட்சுமி ஷாப்பிங் மால்ல அந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன். அத்தா, அத்தா என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? பொண்ணு என்னெல்லாம் வேலை பண்ணிருக்கானே வந்து கேளு.